எம்ஜிஆருடைய படங்கள் பாட்டெல்லாம் நீங்கள் எவ்வளோ சமாச்சாரம். அப்போ அழகிய தமிழ் மகள் இவள்லாம் வாயிலே நுழையில நடிக்க மாட்டேன்னு போயிட்டு வர எம்ஜிஆர் மாத்தலையே விஸ்வநாதன் பேய் ஹிட்டாச்சு படம் பாட்டு. எம்ஜிஆரோட நான் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக பேசுவேன். நான் ரொம்ப என்கிட்ட மிகுந்த அன்போடு இருப்பார். ஒரு தடவை இப்போ கூட ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டராக இருந்துச்சு, ஒரு தோட்டத்தில் சாப்பிட்டுருந்தேன். ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். என்ன சரவண சாரை முஸ்லீமாக மாற்றிட்டீங்க? சரவண சாரை இவரை தான் சரவண சாரை நான் முஸ்லீமாக மாற்றிட்டேன். ஆமாண்ணா ஷெரீஃபாக்கிட்டீங்களாமே. எம்ஜிஆர் அப்படியே கட்டி பிடிச்சிட்டாரு. எங்கே மூளையாது எங்கெங்கே போகிறேன்னு. ஏன் அவர் கட்டி பிடிச்சாருன்னா, முன்னாடி நான் 78ல் சீஃப் மினிஸ்டராக இருந்துச்சு, அவரோட நான் காரில் போகிறேன் மெஜூரா சென்ட்ரல் ஹவுஸ்லேருந்து திருநெல்வேலியை நோக்கி. அப்போ எங்கிட்ட அவர் பேக் சீட்டில் நிறைய முறுக்கெல்லாம் வச்சுருப்பார். சாப்பிட்டுட்டே வரைச்சு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் வேணும் எம்ஜிஆர். என்னென்ன கண்ணதாசனை அரசவைக்கவிங்கிறா நியமிக்கலான் இருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. நான் என்ன நினைக்கிறேன், உடனே செய்யுங்கன்னு. அதை அவர் ஆயுட்காலம் கூட அவரை ஆக்குங்கன்னு சொன்னேன். சொல்லிட்டு உடனே என் முதுகில் தட்டி கொடுத்தாரு. இல்லை நீங்கள் ஏதாவது நினைக்க போகிறீங்களே, நான் நினைக்க போகிறேன்னா, நான் அவருக்கு 6 வருஷம் ஜூனியர்னா என்ன அர்த்தமெல்லாம் பேசுகிறீங்க, நல்ல காரியம், நீங்கள் அதை உடனே சென்னை போன உடனே செய்யுங்கன்னு. கொஞ்சம் தூரம் போன உடனே முருகு சாப்பிட்டுட்டு இருக்கிறச்ச நான் எம்ஜிஆர் சிரித்தேன். இந்த எம்ஜிஆர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், நான் எதுக்கு சிரிக்கிறேன் நோட்டிடுவார். சும்மா சிரித்தேன் நான். எதையோ வச்சுக்கிட்டு சிரிக்கிறீங்க. இல்லைண்ணா நீங்கள் என்னத்துக்கோ சிரிக்கிறீங்க சொல்லுங்கண்ணா. இல்லை கண்ணதாசனை தலைகீழ மாற்றிட்டீங்களே, அதை நினச்சி சிரித்தேன்னு. தலைகீழ நான் எங்கே மாற்றினேன்? ஆமாம் கவி அரசுன்னு இருந்தாலும் மாற்றி அரசு கவின்னு தலைகீழ